வரலாற்று பெருமையும் எழில்மிக்க ஒகேனக்கல்லும் இருக்கக்கூடிய இந்த தருமபுரி மாவட்டத்தில் 362 கோடியே 77 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1073 முடிவுற்ற பணிகளை திறந்து வச்சு 512 கோடியே 52 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1044 திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 70,427 பேருக்கு 830 கோடியே 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்கள், அவரை அனைவரும் வேங்கையின் மைந்தர் என்று அழைப்பார்கள். வேங்கையின் மைந்தனாக மட்டுமல்ல, வேளாண்மையின் மைந்தனாகவும் தமிழ்நாட்டின் மண்ணும் மக்களும் செழிக்க நாளும் உழைச்சு அரசு துறையில சாதனை மேல் சாதனைகளை படைச்சுக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு துணை நிற்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள், மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை உங்கள் அனைவரின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பு இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு முதல் முறையாக ஒரு முக்கியமான திட்டத்தை வேளாண் பெருங்குடி மக்களுக்காக தொடங்கி வச்சுட்டு வந்திருக்கிறேன். விவசாய பெருங்குடி மக்கள் பயிர்க்கடன் பெற தொடர்புடைய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க மூலமாக கடன் அந்த சங்கங்களுக்கு நேரடியாக போய் விண்ணப்பிச்சா அந்த கடனை பெற ஒரு வாரம் வரை காத்திருக்கக்கூடிய நடைமுறை தான் இப்ப இருக்கு. இந்த நடைமுறையை மாற்றி விவசாயிகளுடைய நலன் கருதி காலதாமதமாவதை தவிர்க்க கூட்டுறவு வங்கிகளுக்கு போகாமலேயே வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக பயிர்க்கடனுக்கு விண்ணப்பிக்கும் நடைமுறையும், விண்ணப்பிச்ச அன்னைக்கு விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் பயிர்க்கடன் நேரடியாக வழங்கக்கூடிய நடைமுறையும் இன்று தருமபுரியில துவக்கி வச்சுட்டு இங்க வந்திருக்கிறேன். தருமபுரியின் வளர்ச்சி என்றாலே அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில தான். அந்த அளவுக்கு ஏராளமான திட்டங்கள் நம்ம ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஒரே ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்லணும்னா, ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களோட குடிநீர் பிரச்சனையை தீர்க்க 2008 தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கின இந்த திட்டம் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த என்னுடைய மேற்பார்வையில் தான் நடந்துச்சு. 3 நகராட்சிகள், 16 பேரூராட்சிகள், 7639 ஊரக குடியிருப்புகள்ல வாழும் மக்களுக்கு குடிநீர் வழங்க இந்த திட்டத்தை 1929 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜப்பான் நாட்டு நிதி உதவியோடு செயல்படுத்தினோம். இந்த திட்டத்தோட 2ஆம் கட்ட பணிகளை இப்போ நம்ம திராவிட மாடல் ஆட்சியில
7,890 கோடி ரூபாய் செலவில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்காக திமுக ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட மேலும் பல திட்டங்கள்ல முக்கியமான சிலவற்றை தலைப்புச் செய்திகளாக சொல்லணும்னா, தருமபுரி தொழிற்பேட்டை, பெரும்பாலையில் அகழ்வாய்வு, ஏரியுள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரி, பருகூர்ல நெடுங்கல் பாசன கால்வாய் புனரமைப்பு திட்டம், வாணியாறு, பாம்பாறு, சூளகிரி சின்னாறு திட்டங்கள் புனரமைப்பு, மாரண்டல்லி தும்பலஹள்ளி கால்வாய் மேம்பாட்டு திட்டம், ஈச்சம்பாடி அணை மற்றும் கால்வாய் மேம்பாட்டு திட்டங்கள், சிமெண்ட் தொழிற்சாலை, வள்ளல் அதியமான் கோட்டம், விடுதலை போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கு நினைவு மண்டபம், ஏராளமான திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். அதோட தொடர்ச்சியாகத்தான் இப்போ நம்ம திராவிட மாடல் ஆட்சியில அதியமான் கோட்டை 98 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. ஒகேனக்கல் சுற்றுலா மேம்படுத்தப்பட்டிருக்கு. தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த பேறுகால அவசர சிகிச்சை மற்றும் சிசு தீவிர சிகிச்சை பராமரிப்பு மையம் அமைக்கப்பட்டிருக்கு. பேருந்து வசதியே இல்லாத 8 கிராம மக்கள் போக்குவரத்து வசதி பெற வத்தல் மலைக்கு முதலாக பேருந்து வசதி செஞ்சு தரப்பட்டிருக்கு.